Hi boy. Mamasagara police adhikari Marcus Arul Jodi Bandara speaking. Oh, you, Nair. Where are you? Yenna, Malaika vishayama? Now? Oh, இப்ப எனக்கு டைம் போதாது. One thing I will do. ராத்திரி உங்க வீட்டுக்கு வந்து சந்திக்கிறேன். Okay? Sure. திருமண விஷயத்துல ஒரு பருவ பெண்ணு தனக்கு இப்போது கல்யாணம் வேண்டான்னு அவ அண்ணன் கிட்ட சொன்னா நம்ம அதுக்கு ஆப்போசிட் மீனிங் தான் எடுக்க வேண்டும். அவளுக்கு இப்பொழுது திருமணம் வேண்டும். அதாவது உங்க தங்கச்சிக்கு நம்ம மலையகாவுக்கு ஒரு லைஃப் வேண்டும். உங்க ஃப்ரெண்டு கேப்டனுக்கு ஒரு வைஃப் வேண்டும். கேப்டன் வந்து பெரிய கோடீஸ்வரர். நீங்க ஒரே ஜாதி தான், ஒரே மண்ணு தான், ஒரே மொழி. அப்புறம் என்ன? We will never agree to that marriage. அவள் ரொம்ப பயமா இருக்கிறாள். இந்த ஸ்ரீலங்காவுல பயமா? எதுக்கு பயப்படணும்? சொல்லுங்க. I think you are simply afraid. No, Arul. He is ex-IPKF. Yes, he is ex-IPKF commander. So what? முல்லைத்தீவுல 100 டெரரிஸ்டுகளை தான் கொண்டு குவித்தார்கள். அது இந்த சரவணன் தான் செய்தார். Yes. அப்படின்னு அவர் பேரு ஹிட் லிஸ்ட்ல இருக்கும் இல்லவா? யார் சொன்னது? யார் அப்படி சொன்னார்கள்? இல்ல, அடிக்கடி அனோனிமஸ் கால்கள் வந்துட்டே இருக்கிறார். கேப்டனோட ஜீவன் அவருக்கு வேண்டும். இதுதான் அங்கே இருக்கும் நிலைப்பாடு. Bullshit. சுத்த போய். உண்மையை மட்டும் நம்பு. என்ன ரஞ்சி, நான் இருக்கும்போது அந்த மாதிரி நடக்காது. நடக்கவே விட மாட்டா. ஓகே ரஞ்சி, யூ ப்ரொசீட். கேப்டன் உங்க வீட்டுக்கு மறுமனா வரட்டும். மலைக்காவட்ட நான் பேசிக்கிறேன். எல்லாம் சரியா வரும். Come on man, cheer up. Okay? I don't want this marriage. Why? உனக்கு என்னாச்சு? ஏய் மலி நில்லு. உனக்கு தெரியுமா நீங்க வந்து டாட்டர் ஆஃப் டெமோக்ராட்டிக் சோஷலிஸ்ட் ரிபப்ளிக் ஆஃப் ஸ்ரீலங்கா. Am I right? Yes, I'm proud of it. But I don't want that purpose. What? Purpose? அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா உனக்கு? பன்னி, காடல் பன்னி. Don't. அவன் ஒரு சிங்க போலவா? எங்களோட சிங்க குட்டி. He is son of ஸ்ரீலங்கா பிரஜாதாந்திரிக சாம்ராஜ்யவாதி ஜனராஜ்யா. உனக்கு தெரியும்ல, ஸ்ராவணனுக்கு 100 கோடி சொத்து உண்டு. அதுக்கு என்ன இப்போ? அது மிகவும் பிரதானம். அது எனக்கு பிரதானம் இல்லை. ஏய், என் அண்ணனுக்கு விட்டு போறதுக்கு சொல்லுங்க. இந்த கல்யாணம் நடக்க போகுதில்லை. ஏன்? எனக்கு முடியாது. Come on. He's 48. எனக்கு அவனுக்கு 20 வயசு வித்தியாசம். அது மட்டுமல்ல, he won't live longer. What are you talking? இந்த ஸ்ரீலங்காவில் அவர் அதிக காலம் உயிரோடு இருக்க மாட்டார். மலைக்கா, அறியாத வயதில் நான் விதவை ஆகணுமா? உங்கள் நண்பரிடம் இது சொல்லுங்கள். இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. மலி, நடக்கலை. ஹலோ. அவன் மனித வேட்டக்காரன். நீங்கள் பாத்திரிக்கப்பட்டவன். கடல் மத்திய எங்களோட ரத்தம் உறிஞ்சியவன் அவன். ராவணன். அவன் உயிர் எனக்கு வேணும். டேய், யாரோ நீ? டேய், who are you? டேய், ஹலோ, ஹலோ. ஹலோ, ஜெயந்த். Captain Sravan. Terrorist target. Ex-naval commando Captain Sravan. No, he's gone.
നീ ഭയപ്പെടുന്ന പോലെ ഒന്നുമില്ല. ക്യാപ്റ്റൻ ഒന്നും സംഭവിക്കില്ല. ഫുൾ സെക്യൂരിറ്റി ഉണ്ട് ക്യാപ്റ്റന്. ഇതൊക്കെ വെറും ജോക്സ് അല്ലേ? TSTയുടെ ഹിറ്റ് ലിസ്റ്റിൽ നെയിമുള്ള ഒരാൾ എപ്പോ വേണമെങ്കിലും കൊല്ലപ്പെടാം. നോ, ഏതെങ്കിലും ഒരു ചീഫ് ടെററിസ്റ്റിന്റെ കൈകൊണ്ട് ജീവിതം അവസാനിപ്പിക്കുന്ന ഹോറോസ്കോപ്പ് അല്ല ശ്രാവണ്ടേത്. മല്ലി, അവനെക്കുറിച്ച് നീ അറിഞ്ഞതും മനസ്സിലാക്കിയതും ഒക്കെ തെറ്റാ. എനിക്കറിയാമടാ നീ ടെൻഷൻ അടിക്കുന്ന എന്തിനാണ്. ഇന്നോളം ഒരു പെണ്ണിനും അവനെ മെരുക്കാൻ പറ്റിയിട്ടില്ല. ആഴക്കടലിൽ നീന്തി പഠിച്ചവൻ, മെയിൽ ബോട്ട്. പക്ഷേ നിനക്കവനെ ചേഞ്ച് ചെയ്യാൻ പറ്റും. നിന്നെ സ്നേഹിക്കാൻ അവന് കഴിയും. മുംബൈ ചേംബർ ഓഫ് കൊമേഴ്സ് പ്രസിഡന്റ് കസേരയിൽ അന്നും ഇന്നും ഒരു മലയാളിയെ ഇരുന്നിട്ടുള്ളൂ. പോളീസ് ട്രക്കിംഗ് എന്ന് വിളിക്കുന്ന ചന്ദ്രവർമ്മ. നീ കണ്ടിട്ടില്ലേ ടിവിയിൽ പഴയ സിനിമാ നടൻ പ്രേം നസീറിനെ? ഏതാണ്ട് അതുപോലെ ഇരിക്കും വർമ്മ. വൈറ്റ് കോംപ്ലക്ഷൻ, വെരി ഹാൻസം. വർമ്മയ്ക്ക് 60s ബോളിവുഡിലെ സെക്സ് ബോംബായിരുന്ന വീനസ് സിൻഹയോട് അഫയർ. അന്നത് ബോളിവുഡിൽ ഒരു സെൻസേഷണൽ ഗോസിപ്പാ. ഗോസിപ്പ് സത്യമായപ്പോ ശ്രാവൺ ജനിച്ചു. ശ്രാവണിന് ബുദ്ധി ഉറച്ചപ്പോഴേക്കും അച്ഛനും അമ്മയും ഏതാണ്ടൊക്കെ സെപ്പറേറ്റ് ആയി. പിന്നെ അച്ഛനോടും അമ്മയോടും യാതൊരുവിധ അറ്റാച്ച്മെന്റുകളുമില്ല. അടുത്ത ഫ്രണ്ട്സ് ഇല്ല. നൈനിറ്റാളിലെ ബോർഡിംഗിൽ അവൻ അടയ്ക്കപ്പെട്ടു. ശ്രാവണിന്റെ ആ ഒറ്റപ്പെട്ട ചൈൽഡ്ഹുഡും സ്കൂൾ ലൈഫും ഒക്കെയാണ് ഒരു പട്ടാളക്കാരന് വേണ്ട റൂത്ത്ലെസ് ക്യാരക്ടർ അവന് നൽകിയത്. പിടിച്ചടക്കാനെത്തിയ രാജ്യത്ത് തടവുകാരനായതുപോലെയാണ് ക്യാപ്റ്റൻ ഇപ്പോ. അവനിപ്പോ ശ്രീലങ്ക വിട്ടു പോകാനാവില്ല. കൊളംബോയിൽ വന്ന് വെറും 3 വർഷത്തിനകം അവൻ ആർക്കും സ്വപ്നം കാണാനാവാത്ത ടോപ്പ് ഫോമിലെത്തി. രഞ്ജി, ശ്രീലങ്കയിലെ പുതിയ രാവണിന് എത്ര പാലസുകളുണ്ട്? He owns 7 palacious castles. മല്ലി, നിനക്ക് പോയി ചൂസ് ചെയ്യാം. 7ൽ നിന്ന് ഒരെണ്ണം. ആ ബംഗ്ലാവിൽ വേണം എന്റെ മല്ലി മിസസ് രാവണായി ജീവിതം തുടങ്ങാൻ. മാണിഗിരി, ഓൾഡ് റോയൽ മാൻഷൻ, 2 കോടി രൂപ വില വരും. ഹൗസ് കീപ്പർ റഷ്യൻ ഗേൾ ഇസയ നിക്കോളസ്. റെഡ് ലോട്ടസ്, ഇവിടെ സുഡാനി ഹൗസ് കീപ്പർ റഹിയ. ഇതാണ് മെറീനി, ഹൗസ് കീപ്പർ ഒരു പാകിസ്ഥാനി. മതി രഞ്ജി, രാവണനെ കണ്ടതും അറിഞ്ഞതും. മല്ലി, വീക്ക്നെസ്സുകളില്ലാത്ത മനുഷ്യരില്ല. ഇനിയാണ് ക്യാപ്റ്റൻ ശ്രാവന്റെ ഡ്രീം വില്ല, സാന്റാ മാരിയ. Open the gate. யாரு நீங்க? I'm Malika. ஏழு வில்லாகள்ல 7 லேடி ஹவுஸ் கீப்பர்ஸ். கேப்டன் ரொம்ப ரசிகையா, கில்லாடி, லக்கி மேன். செக்யூரிட்டி எவ்ரிதிங் ஓகே சார். கடல்ல போற நேரத்துல கூட ஒரு குட்டிய கூட வச்சிருப்பா. நாளைக்கு தான் அந்த ஆள் திரும்பி வரா. டீப் வாட்டர் ஷார்க். നിഗമ്പോ ഹാർബറിൽ എത്താറായി. വള്ളം വള്ളമല്ലടോ, 27 ലക്ഷത്തിന്റെ ഫിഷിംഗ് ബോട്ടിലാ ക്യാപ്റ്റൻ കടലിൽ പോയിരിക്കുന്നത്. വള്ളം പോയില്ലടാ. என் வள்ளி அருமை வள்ளி எப்படி இருக்குன்னு தெரியாது. ഒന്നും മിണ്ടാതിടോ, അയാൾ ഒരു വള്ളിക്ക. நான் சொல்றேன், என் தங்கச்சி 15 நாளாச்சு கேப்டன் கூட. പിഞ്ചി പോയി കാണും. ഉങ്ക തങ്കച്ചിയുടെ വള്ളി മട്ടും കാണും. ഇനി ബാക്കി போங்க சார். അടി. പൈസ പിടി, ഓട്ടത്തി. only 20,000 bucks. It's only 10,000 rupees in Indian money. It's very cheap, sir. ഇത് ഇന്ത്യയല്ല, കൊളംബോ. കൊളംബോ. കടൽ കൊള്ള നടത്തരുത്. 15 ദിവസമായി തങ്കച്ചി കടലിൽ ഇന്ത്യൻ അംബാസഡർ ജോലിയൊന്നും ചെയ്യുമായിരുന്നല്ലോ. മിണ്ടരുത് സാർ, മിണ്ടരുത്. അണ്ണൈ എന്റെ നെയ്യേ, ഞാനിവിടെ മോളിയാക്കും. നിന്റെ പരീക്ഷണമൊന്നും വേണ്ട. ഗ്രില്ല് ബ്ലഡി മേരി. ബ്ലഡി മേരി മുങ്ങിക്കുളിച്ച് ഇവൾ ടൈറ്റാനിക് പോലെ ആകും. എനിക്ക് കഴിക്കാൻ എല്ലുന്നല്ലേ ബാക്കി ഉണ്ടാവോ? ഹായ് ഭുവൻ സായി. സി വയലന്റ് ആയിരുന്നു ക്യാപ്റ്റൻ. യാ, ഷീ വാസ് വയലന്റ്. പക്ഷെ എനിക്കുള്ളത് അവൾ മാറ്റി വെച്ചിരുന്നു. നല്ല ക്യാച്ച്, നല്ല ക്യാമ്പ്. അറിയാം. എന്താ പറഞ്ഞേ? ഏയ്, ഞാനൊന്നും പറഞ്ഞില്ല ക്യാപ്റ്റൻ. ഇടയ്ക്ക് നീ ഒന്ന് മലയാളിത്തരം കാണിച്ചു. എനിക്കിട്ടൊന്ന് കളം വരച്ചല്ലോ. അല്ല, ക്യാച്ച് ചെയ്ത് മുഴുവൻ അമൽ നെറ്റ് കമ്പനി വാങ്ങിയെന്ന് പറയായിരുന്നു ക്യാപ്റ്റൻ. വെരി ഗുഡ്, ദാറ്റ്സ് ഗുഡ്. ഇനി എന്നാ നെക്സ്റ്റ് ട്രിപ്പ് ക്യാപ്റ്റൻ? നെക്സ്റ്റ് ട്രിപ്പ് കല്യാണം കഴിഞ്ഞിട്ട് പുതിയ ഭാര്യയുടെ കൂടെ അവിടെ വെച്ച് മലയ്ക്ക് ഞാൻ കടലിൽ മുക്കി ഇങ്ങനെ കുളിപ്പിച്ചെടുക്കും. സലൈൻഡ്. Tried it? Yes. No, very bad, man.
Now what's that? Oh, homemade chocolates. Oh, homemade chocolates. Yes. മലേഖയുടെ സ്വന്തം ബിസിനസ്. അവക്കടെ ചേട്ടൻ പറയുമ്പോഴാ അവളുടെ ടേസ്റ്റ് ഞാൻ അറിയുന്നു. ഞാൻ കെട്ടിയില്ലെങ്കിൽ അവൾ സൂയിസൈഡ് ചെയ്യുന്നു. ഇപ്പോഴത്തെ ഈ യങ് ഗേൾസിന്റെ ഒരു ടേസ്റ്റ് 40+ എന്താ സൈ? അതാ ഇപ്പോഴത്തെ ട്രെൻഡ് ക്യാപ്റ്റൻ. ട്രെൻഡ്. പക്ഷേ ഇത് ക്യാപ്റ്റൻ ആള് കിട്ടി. ഓ, പിന്നെ ഇത് ആ കാഡ്ബറീസ് അല്ല. പിന്നെ ഏത് കാഡ്ബറീസാ? സാന്റാമറിയയിലെ കെയർടേക്കർ ലെങ്കാക്ക് തന്നായി. ബുൾഷിറ്റ്. നീ ആരാ? ദൂതോ? You are only my manager and not a neuter. സോറി ക്യാപ്റ്റൻ. Mind you. മലയ്ക്ക് ഒരു അപ്പോയിന്റ്മെന്റ് ചോദിച്ചിട്ടുണ്ട് ക്യാപ്റ്റൻ. എപ്പോഴാ എവിടെ വെച്ചാന്ന് പറഞ്ഞിരുന്നെങ്കിൽ ക്യാപ്റ്റൻ. ക്യാപ്റ്റൻ ഏത് വീട്ടിലേക്കാ? Manigiri. With my Russian damsel. We'll make it a splendid night. Yeah. ക്യാപ്റ്റൻ Chup raho. അവൻ ടെററിസ്റ്റ് ആണ്. ഷുവർ ക്യാപ്റ്റൻ. Even bulletproof ആണ്. You watch. ക്യാപ്റ്റൻ ബ്ലഡ്. Forget it. Hi, Bhuvan Malaika. ഹായ് ഭുവൻ. തനിക്ക് എന്നെ ഒറ്റയ്ക്ക് കിട്ടണം അല്ലേ? അറിയാം. ഒന്നിക്കാമെന്ന് ഉറപ്പായപ്പോഴെങ്കിലും അല്പനേരം നമ്മൾ തനിച്ചിരുന്ന് സംസാരിക്കണം. അതിനുള്ള സമയം കിട്ടിയില്ല. സോറി, ക്യാപ്റ്റൻ ഒട്ടും റൊമാൻറ്റിക് അല്ല. I been to your 7 villas. ഓ സോറി, നോട്ട് വില്ലാസ്, 7 heavens. ഏതിൽ സെറ്റിൽ ചെയ്യണമെന്ന് തീരുമാനിച്ചു? മാണിഗിരി, സമുദ്ര, ബ്ലൂ വാട്ടേഴ്സ്? No, നിഗംപൂർ റോഡിലെ സാന്റാ മരിയ. That's a good choice. 7 വില്ലകളിലും വെച്ച് ഏറ്റവും മനോഹരം സാന്റാ മരിയ. പ്രൈവറ്റ് ബീച്ച്, ഒരു ബ്ലൂ ലഗൂൺ പോലെ. പിന്നെ തമിഴ് പറയുന്ന ശ്രീലങ്കൻ ഹൗസ് കീപ്പർ പെണ്ണും. ഓ, എല്ലാ ഹൗസ് കീപ്പേഴ്സും സുന്ദരിമാരാ. അതെനിക്ക് നിർബന്ധം. 7 വില്ലകളിലും 7 സുന്ദരിമാർ. ഗോവൻ, സുഡാനീസ്, റഷ്യൻ, മൊറോക്കൻ. പക്ഷെ അവളുണ്ടല്ലോ, ആ ശ്രീലങ്കൻ തമിഴത്തി പെണ്ണ് എന്റെ മുഖത്ത് നോക്കി പറഞ്ഞു അവള് നിങ്ങളുടെ ഹൗസ് കീപ്പർ മാത്രമല്ലാന്ന്. പിന്നെ ആരാണെന്ന് പറഞ്ഞു? ക്യാപ്റ്റൻ അവളെന്ന് പറഞ്ഞ രാമനുക്ക് സീതയെ പോലെയാണത്രേ. രാമനുക്ക് സീത? അതൊക്കെ എന്നെ അർത്ഥം. അവൾ നിങ്ങളുടെ ആരാണ്? ടെൽ മീ ക്യാപ്റ്റൻ. എനിക്കിപ്പ മനസ്സിലായി നിന്റെ പ്രശ്നം. നിനക്ക് കേൾക്കേണ്ടത് എന്റെ കൺഫെഷൻ. നിന്റെ ജീവിതത്തിലെ ആദ്യത്തെ പുരുഷനായിരിക്കാം ഞാൻ. പക്ഷെ നീ എന്റെ ജീവിതത്തിലെ ആദ്യത്തെ, രണ്ടാമത്തെ, മൂന്നാമത്തെ, സോറി, എണ്ണാൻ പോലും കഴിയില്ല. You are a typical Marine. A vagabond, flirt, philanderer. നിങ്ങളോട് എനിക്ക് പറ്റില്ല. Sorry, Captain. I'm very, very sorry. Bye and goodbye. Bye, Malaika. Bye. അമ്മാ, നിന്റെ മോൻ ഒരു വാഗബോണ്ടാണോ? ഞാനൊരു പ്രോബ്ലിഗേറ്റ് ആണത്രേ. 3 ലമ്പടൻ. നോ ഹാർഡ് ഫീലിങ്സ്. അവളോട് എനിക്ക് യാതൊരു ദേഷ്യവും. അങ്ങനെ ഒന്ന് തോന്നുന്നുണ്ടെങ്കിൽ അതാദ്യം തോന്നേണ്ടത് നിങ്ങളോടാണ്. നിങ്ങളെ വെറും കീപ്പാക്കിയ അച്ഛനോട്, എന്നെ വഞ്ചിച്ച് കടന്നുപോയ എന്റെ ആദ്യത്തെ ഭാര്യയോട്. ബ്ലഡി ബീസ്റ്റ്. എന്താടാ അവളുടെ പേരെന്ന് പറഞ്ഞത്? സാന്റാ മറിയയിലെ തമിഴത്തി പെണ്ണിനെ കുറിച്ചാ ചോദിച്ചത്. ലങ്ക. ആ, ലങ്ക. കാങ്കേശൻ തുറൈക്കാരി ലങ്ക. ചാമിങ് ബ്യൂട്ടി. എന്റെ 7ാമത്തെ സെറ്റപ്പ്. എന്റെ പ്രൈവറ്റ് ബീച്ചിൽ ഒരു മാജിക്കൽ ആൾ, ഒരു മിറാഷ് പോലെയാണ് അവൾ എന്റെ മുന്നിലേക്ക് കയറി വന്നത്.
a woman of intoxication. ദാ ഈ കടലിൽ നിന്നാണ് അവൾ ഇങ്ങനെ കയറി വന്നത്. மட்டக்களப்பா அல்லது மலக்குளமா? நீ தமிழா? ஆமா. இந்தியாவுக்கு ராமேஸ்வரத்துக்கு எல்லாரும் கள்ள போட்டு ஏறி போய்விட்டார்கள். நான் தப்பித்து விட்டேன். எனக்கு எந்த ஸ்ரீலங்கா விட்டு எங்கேயும் போக விருப்பமில்லை. இது எந்த ஊரு? இந்த மண்ணை விட்டு எங்கேயும் போக இயலாது. பெரியவரே, இது எந்த ஊரு? சாண்டா மரியா பட்டாலா நிகம்போ ரோட், கொலம்போ. கொலம்போவா? கடவுளே, கதிர்காமத்தையோ, இந்த இடம் கொலம்போவா? பாட புத்தகம் மூலம் நான் கற்றிருக்கிறேன். கொலம்போ நம்முடைய தலைநகரம் தானே? ரோட்டிலே இந்த நனைந்த வேஷத்தில் போக இயலாதையா. அது உங்களோட வீடா? அங்க உங்களோட தாயார் இருக்கிறார்களா? இல்லை. உங்களோட தங்கச்சி இருக்கிறார்களா? வேற யாராவது மனைவி? ஒரு பழைய சீல தந்திகள் என்றால் போதும். கடுமையான கூதலா இருக்கிறது தானே. போத்துக் கொள்வதற்கு ஏதாவது கொடுத்தீர்கள் என்றால் பழைய ஒரு ஷர்ட்டாவது போதும் ஐயா. இந்த நேரம் இந்த கோலத்தில் நான் எப்படி வெளியே இறங்க இயலும்? இந்த ஒதுக்குப்புறத்தில் படித்துவிட்டு காலையில் நான் போய்விடுவேன் தானே. விடியமான் போய்விடுவேன் நான். நன்றி ஐயா. இந்த தமிழ் பொண்ணோட உயிர் காப்பாற்றியதுக்காக, மானம் காப்பாற்றியதுக்காக. இது உங்களுக்கு தான். എന്താ നിന്റെ പേര്?
இதுதான் என் பேர். உங்களுக்கு புரியலையா? இந்த மண்ணுக்கும் இந்த பொண்ணுக்கும் பேர் ஒன்றுதான், லங்கா. ലങ്ക. പിന്നെ ഞാൻ ലങ്കയെ കാണുന്നത് സാന്റാ മറിയയിൽ വെച്ച്. ஜாஃபனாத்தேன், யாழ்ப்பாணம் தேன். உன்னை யாரு உள்ள வர சொன்னது? 2 குப்பை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கு முதல் வீடு இதுதானுங்கய்யா. போமா, அந்த ஆளோட கண்ணில காணி போட்டா போயிடுங்க. என்ன சோறுக்கு ஏதாவது கொடுத்தா போதும் ஐயா. ஐயா, நாங்கள் ஏழைகள் ஐயா. பெரிய மாளிகையில் குடியிருக்கார்கள். துட்டு இல்ல துட்டு. சும்மா கேட்கல தானே பணம். ஏழைகளுக்கு சோறு போடுறதுக்கு மனசு வேண்டும் ஐயா, மனசு. இதெல்லாம் மனுஷங்களா? பேய், பிசாசு. இவராளா? என்ன ஒரு பார்வை இது? நீ யாருமா? நான் தேன் விற்கிறதுக்காக வந்தவள். காரத்தேன், இனிப்பு தேன். தேனா? அதான் வேலையா? ஆமா ஐயா. நல்ல இனிப்பா இருக்குமே. ஆமா ஐயா. இல்லைங்க. நான் இந்த வயிற்று பிழப்புக்கு வந்தேன் ஐயா. என்ன விட்டுடுங்க. நான் ஒரு பாவம் பெண்தானே. என்னை காப்பாற்று. உண்மை சொல்லு. நீ அரசியல் கைதியா இல்ல தப்பிச்சு வந்தவளா? சொல்லடி. இல்ல ஐயா, நான் கைதி இல்லை. நான் கைதி இல்லை. என்ற இடம் ஜாஃப்னா காங்கேசன் துறை. அங்கு சண்டை. யாருக்கும் சரியான வேலை இல்லை, சோறு இல்லை, தண்ணி இல்லை, ஒன்றுமே இல்லை ஐயா. இது பிழைக்கிறதுக்காக நீங்க நல்லவர் ஐயா. என்ன விட்டுடுங்க. கொள்ளும்போது எல்லாரும் நல்லவர் தான். வராத, என்ன கிட்ட வராத. நீ மிருகப்பட மிருகம், துரோகி, சண்டாளா. இது தித்திக்கும் தேன், காரத்தேன், சில்லி ஹனி. நீ ராவணன் கிட்டயா வீணை வாசிக்கிறாய்? குழந்தாய், எப்படி எப்படி ആ 4 ദിവസങ്ങളിൽ ഞാൻ ഹണ്ടർ, അവൾ പ്രേ. ഡേ ആൻഡ് നൈറ്റ് ഞാൻ അവളെ സുഖത്തിൽ മുക്കിയെടുത്തു. എന്റെ പൂർവ്വ ഭാര്യയോടുള്ള കലി ഞാൻ അവളിൽ തീർത്തു. അവൾ കരഞ്ഞപ്പോഴൊക്കെ ഞാൻ കൂടുതൽ വയലന്റായി. പാവം വില്ലേജ് ഗേൾ. അപ്പോൾ ചത്തിരുന്നെങ്കിൽ അവൾ രക്ഷപ്പെട്ടേനെ. പാവം ചത്തില്ല. And that's another miracle.
ഇന്ദ്രമോഹിനി. മീശ മുളയ്ക്കാത്ത ഒരു ചെക്കന്റെ നെഞ്ച് കണ്ടപ്പോ നീ നിന്റെ തനി മോഹിനി രൂപം കാണിച്ചു, എന്നെ വഞ്ചിച്ചു. നീ പ്രസവിച്ച നമ്മുടെ മോളെ അനാഥയാക്കി ഒളിച്ചോടിയ യക്ഷി. എന്നിട്ട് എന്തായി? അവൻ നിന്നെ പെരുവഴിയിലേക്ക് എറിഞ്ഞു. ഇന്നലെ നീ ഇന്ദ്ര, ഇന്ന് ലങ്ക, നാളെ നീ ആരാകും? ഇനി നിന്നെ ഞാൻ വിടില്ല. ബ്ലാക്ക് വിഡോ. സർപ്പസൗന്ദര്യം കാട്ടി മയക്കി ഇണയെ കൊല്ലുന്ന ബ്ലാക്ക് വിഡോ. ജയവർദ്ധനെ ബോട്ടുകൾ നിഗംബോഫടിയിൽ എടുത്തിട്ടില്ല. വെരി ഗുഡ് ക്യാച്ച്, ഗുഡ് സീസൺ. ഈ പാവങ്ങളൊക്കെ ഇവൻ എവിടെ കൊണ്ട് തീർക്കും? ക്യാപ്റ്റൻ, അതാവത് എന്നാ ഊട്ടിന് ആളൊക്കെ ആയില്ലേ, ഇനി അകത്ത് കിടക്കുന്ന അതിനെ അങ്ങ് പറഞ്ഞു വിട്ടോട്ടെ. ഓ, തനിക്കിപ്പോ എന്താ വേണ്ടേ? ആ കുട്ടിയുടെ കാര്യം കുറച്ച് കഷ്ടമാ, കണ്ടാ സഹിക്കില്ല. എന്തു പറ്റിയവക്ക്? മെഴുകുരുകി വീണ് കാഴ്ചക്ക് എന്തോ തകരാറ് പറ്റിയിട്ടുണ്ടോ എന്ന് സംശയം. കാഴ്ച പോയിന്നും പറഞ്ഞാണ് അവൾ കരയുന്നത്. ஐயா மணிசாமி ஐயா, அவ லங்கா இல்ல, இந்திரா. உனக்கு தெரியல? நம்ம சாயாமோளோட அம்மா இந்திரா, bloody beast. என்னடி நடிக்கிறியா? உனக்கு என்னாச்சுடி? உன் கண்ணுக்கு இது புலன் அதுதான். உன் தோற்றத்துக்கு என்னாச்சுடி? அதான் நீதானா? என்னாடி? மகாபாவி, அந்த கடவுள் நீதான். எங்கடா நீ? எதுக்குடா நீ இந்த அநியாயத்தை என்கிட்ட செஞ்ச? கூலி வேலை செஞ்சு உழைப்பவள்லாம். லங்கா வேணாம். லங்கா வராத, கிட்ட வராத. லங்கா, லங்கா ப்ளீஸ். என்ன வேணும்? எனக்கு நீ வேணும். இல்ல, எனக்கு அப்பா, அப்பா, அண்ணா, அக்கா எல்லாரையும் நான் எழுந்துட்டேன். இப்ப நான் குழந்தைய கூடியா யாரெல்லாம் நான் நினைக்கிறேன். எனக்கு வாழ பிடிக்கல. நீ வாழணும். எனக்கா? கேப்டன் ஸ்ராவன் லங்காவோட செஞ்ச தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கிறேன். எனக்கு நீ வேணும். நீ வாழணும் எனக்காக.
நீங்கள் நல்லவனா கெட்டவனா? நீ என்ன நினைக்கிற? நல்லவன் என்றுதான் நினைத்தேன். ஆனா 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 சொல்ல வேணாம். எனக்கு தெரியும். எனக்குள் ஒரு ராவணன் இருக்கு. இல்ல, ஒரு மிருகமும் இருக்கு. மிருகமா? காங்கேசன் துறையில ஆருமில்லை. சித்தப்பா இருக்கிறார். ஆனால் 2 கைகளும் கிடையாது. பாம்பு செய்யும் போதுதான் அப்படி நடந்தது.
என் தோழி அமுதம், அவளுக்கு ஒரு கால் மட்டும். கங்காவுக்கு உடம்பு முழுக்க தீ தழும்புகள். அவங்களுக்கு யுத்தம் தான் இப்பொழுது முக்கியம். ரத்த வாடை அவங்களுக்கு பழக்கமாகி போச்சு. எனக்கு அமைதி வேண்டும். இந்தியாவுக்கு போனாலும் யுத்தம் தான் அவங்களுடைய லட்சியம். நான் போக மாட்டேன். எனக்கு இதுவே போதும். இந்த மண்ணே போதும். ഇത് എന്ന ഭാഷയെന്ന് தெரியுமா? இல்லை. ഇതാണ് എന്റെ മലയാള ഭാഷ. இது உங்களுடைய பாஷை தானா? ஆமா. என்ன எழுதியிருக்குன்னு தெரியுமா? தெரியல. லங்கா. உங்களுக்கு மனைவி இல்லையா? இருக்கு. என்ன பேரு? யக்ஷி. யக்ஷியா? நல்ல பேரு. என்ன அர்த்தம் அதுக்கு? ரத்த பிசாஸ். என்ன பிடிக்குமா? கழுத்துல மாலை வச்சால் பொண்டாட்டி, காலில மாலை வச்சால் வெப்பாட்டி. நான் உங்களுக்கு வெப்பாட்டியா? எங்க உங்களோட நாடு? ரொம்ப தூரம். ആ കടലിനും അപ്പുറം കേരളം. അങ്ക ഒറ്റപ്പാലം എന്നൊരിടം ഇருக்கு. ஓட்டப்பாலமா? ഓട്ടയല്ല, ഒറ്റ ഒറ്റപ്പാലം. ஆமா, ஓட்டப்பாலம். രണ്ട് വർഷക്കാലം അവളുടെ കാഴ്ചയുടെ കാര്യത്തിൽ മാത്രം മിറക്കിളൊന്നും സംഭവിച്ചില്ല. കാഴ്ച തിരിച്ചു കിട്ടിയില്ല. ഷീ ബിക്കേം ടോട്ടലി ബ്ലൈൻഡ്. അവളുടെ പാസ്റ്റ് മെമ്മറീസ്, കാങ്കേശം തുറയും കഴിഞ്ഞ കാലവും ഒന്നും ഓർക്കാൻ അവൾക്ക് ഇഷ്ടമില്ല. എന്റെ കയ്യിൽ കിടന്നവൾ ഒതുങ്ങി മെരിഞ്ഞി. കണ്ടിരുന്ന് ഒരു ദിവസം എനിക്ക് അവളെയും മടുത്തു. ക്യാപ്റ്റൻ, 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 ക്യാപ്റ്റൻ. മടുത്തിട്ടും ഞാൻ അവളെ ഉപേക്ഷിച്ചില്ല. കാരണം മനസ്സിൽ കുടുങ്ങിക്കിടക്കുകയായിരുന്നു അവള്. എന്നെ കരുതി കാങ്കേശം തുറ ഉപേക്ഷിച്ച ലങ്ക. സാന്റാമറിയയിൽ ഒരു ഇല അനങ്ങിയാൽ അവൾ അറിയും. അത്രയ്ക്ക് ഷാർപ്പാ. അതെ, ചന്ദനം വേർത്ത് നാറിയാലും ചന്ദനം തന്നെയാണല്ലേ. രാവണനെ സഹിക്കാൻ എന്റെ ലങ്കയ്ക്കേ കഴിയും. ഈ ഭൂമിയിൽ രാവണനെ രാമനാക്കി മാറ്റിയ ആദ്യത്തെ പെണ്ണ്, ദ വണ്ടർഫുൾ ലങ്ക. വോട്ട് തിരിക്കടാ. എനിക്കിപ്പൊ തന്നെ ലങ്കയെ കാണണം. ഗുണ പേശിക്കൊണ്ട് கோகிலா, என்ன லங்காக்கா? நீ சீக்கிரமா இங்க வா. சரி அக்கா. என்னக்கா? யாரும் வந்திருக்காங்க. இது ஒரு வியாதிதான், மனோவியாதி. உங்களுக்கு அது தெரியாது. இது ஜெயில். இந்த ஜெயிலுக்குள்ள யாருக்கு வர முடியும்? ஐயோ, இங்க யாரும் இல்லக்கா. நன்றாக பாரு. யாரோ காலிங் அடிச்சோ. நான் சத்தம் கேட்டேன். யாரது? நிஜமாவே யாருமே இல்லையா? ஆமா, அங்க ஒரு யானை போயிட்டு இருக்கு. மானிட்டர்ல யாரும் இல்லக்கா. காலம் ரொம்ப பொல்லாத காலம். கேட்ல போய் நமக்கு பார்க்கலாம். கேட்ல யாரும் இல்லக்கா. ஸ்ரீலங்கால கேப்டனுக்கு ஒருபாடு எதிராளிகள் இருக்கு. இங்க யாருமே இல்லக்கா. அந்த பக்கம் பாரு, கண்ணு திறந்து பாரு. இங்க யாரும் இல்ல. இந்த பக்கம் பார்த்தாச்சா? இந்த பக்கம், அந்த பக்கம், எல்லா பக்கம் பார்த்தாச்சு. யாரும் இல்ல. நான் போறேன். யாரா உங்களுக்கு எல்லாமே சந்தேகம் தான்.
இங்க யாரும் என்ன செய்ய மாட்டா. இங்க கேப்டன் வரப்போற விஷயம் கூட யாருக்குமே தெரியாது. ஆனா எனக்கு என்னமோ ஒரு பயம். அங்க ஒரு ஆள் இருக்குது. ஷூஸ் நான் பார்த்துட்டேன். எங்க வாங்க நீங்க எங்க குக்கலா? அங்கதான். இங்க தானே பார்த்தேன். அடே இது கேப்டன் சாரோட ஷூஸ் இல்ல? குக்கிலா நீ எனக்கு டென்ஷன் தராத. இதையே நான் பார்த்தேன். ஐயோ இதை யாரு திறந்தா? நிஜமா இல்ல காக்கா. கேப்டன் எனக்கு இப்போது சந்தேகமா இருக்கு. நீங்க என்கிட்ட வருமோன்னு. லெங்கக்கா அக்கா என்ன நம்ம உயிருக்கு ஆபத்து வந்திருக்குக்கா. என்ன சொல்ற? நிஜம் யாரும் நம்மள ஏமாத்திருக்காங்க. சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் வாங்கக்கா. அக்கா தான் பாருங்க போட்டு இருக்கு. தொடுங்க. நான் சொல்றேன் நிஜம்தான். நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா யாரும் வந்திருக்காங்க. நீங்க என்ன செய்யும் அக்கா? லங்கக்கா சாய் சார் வந்தாச்சு. சாய் நம்ம காம்பவுண்டுக்குள்ள யாரோ வந்துட்டு. நம்ம பிரைவேட் பீச்ல ஒரு போட் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சிருச்சு. எனக்கு பயமா இருக்கு. എന്തൊക്കെയായാലും ഗേറ്റ് തുറക്കില്ല കാക്ക. ബീച്ചിൽ ഞാനും സായിയും പോയി പാത്തോളാം. ക്യാപ്റ്റൻ വന്നിട്ടേ ഇരിക്കാക്ക. அவர் வராரா? இப்ப வரக்கூடாது. கேப்டன் சார் வரட்டும் அக்கா. கேப்டன் சார் இப்போ இங்க வேணும். இல்ல தொலைக்க போறேன். இங்கிருந்து போங்க. நீங்க போங்க. எப்ப கண்டாலும் ആദ്യം കാണുന്ന ഫ്രഷ്നെസ്. சொல்றது கேளுங்க. நீங்க போங்க ப்ளீஸ். യാട്ടിത്തോല ഉപ്പുരസമുള്ള ചുണ്ടുകൾ. നിനക്കിത് എന്ത് പറ്റി? എത്ര നാളായി ഞാൻ ഈ സാന്റാ മറിയയിൽ വന്നിട്ട്? இப்ப நான் சொல்றது கேளு. என்ன? அங்க தாரு உண்டு. ஒரு சத்தம் நான் கேட்டு. அப்போ എന്ത് ശബ്ദം? ഇതാ നിന്റെ കുഴപ്പം. വെറുതെ ഇങ്ങനെ പലതും ആലോചിച്ച് കേള്. என்ன பண்ற? கேப்டன் எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. இந்த இடத்துல யாரும் இருக்கிற மாதிரியே இருக்கு. അതൊക്കെ നിന്റെ തോന്നലല്ലങ്ക. எனக்கு உங்களோட உயிர் தான் முக்கியம்.
ആഹാ, ഗുഡ് ആഫ്റ്റർനൂൺ മമ്മ. സ്വർഗത്തിലെ ലിപ്സ്റ്റിക്കിനോ ഷാംപൂനോ ഷോർട്ടേജ് ഉണ്ടെങ്കിൽ അറിയിക്കണം, അയച്ചു തരാം. என்ன இது இப்படியே அம்மா கிட்ட பேசுறது தப்பு இல்லையா? கூடாது. கடல் வாசனை அப்படியே இழுக்குது கேப்டன். உங்க வலையில இப்ப எந்த மீன் மாட்டி இருக்கு? இந்த மீனுக்கு பேர் லங்கா. என்ன இது மாலையா? ஆமா. இப்ப எதுக்கு இதெல்லாம்? കാലിൽ മാല വെച്ചാൽ വെപ്പാട്ടി എന്നല്ലേ നിന്റെ നാട്ടിൽ? കഴുത്തിൽ മാലയിട്ടാൽ ആരാന്നാ പറഞ്ഞത്? കഴുത്തിൽ മാലയിട്ടാൽ പൊണ്ടാട്ടി. ഇനി നീയാണ് എന്റെ ഭാര്യ. ലങ്കയില്ലാതെ ഈ രാവണൻ ഇല്ല. എന്താ உங்களுக்கு എന്താ പൈത്യം പിടിച്ചിരിക്കാ? പൈത്യം പൈത്യം താ ഭ്രാന്തിപ്പം നിന്നോടാ. ഇനി നീ മാത്രം മതി. ഈ വഷളന് നീ മാത്രം. இதுக்கு என்ன அர்த்தம்? എല്ലാം പിടിച്ചെടുത്തു അനുവാദം ചോദിക്കാതെ. ഇപ്പൊ നിന്റെ ജീവിതവും ഞാൻ ഇങ്ങെടുക്ക. നിന്നെ എനിക്ക് ഭാര്യയായിട്ട് വേണം. നീ മാത്രം മതി എനിക്ക്. മിസ്സസ് ലങ്കാ ശ്രാവൺ. பார்த்தாச்சு. ஈவினிங் நியூஸ் பேப்பர்ல இருக்கு. கேப்டன் ஸ்ராவன் வெட்ஸ் லங்கன் தமிழ் கேர்ள். தெரியும், இன்னும் தான ஆக்ஷன். ஒரு ஃபோர்ஸுக்கும் அவனை காப்பாற்ற முடியாது. നിനക്ക് എന്ത് പറ്റി? ഇത് നിജമാ കനവാ? ഇത് കനവ് പോൽ ഒരു നിജം. നിജം നിജം. വാ. സാന്റ മറിയ. അത് ആര്? ഞാൻ വാങ്ങിയ ആദ്യത്തെ ബോട്ടിനും ഈ വീടിനും ഒരേ പേരാണ്, സാന്റ മറിയ. That's her name. ലങ്ക ഇനി നിന്റെ കീപ്പർ അല്ല, ഉടമയാണ്. ഇനി ഈ വീടിന്റെ ദേവത നീയല്ല, ഇവളാണ്. ശ്രദ്ധിച്ചോളണം. ആരുമില്ല ഇവിടെ, നീ ഞാനും മാത്രം. മനസ്സിലായില്ലേ? നീ സുന്ദരിയാണ്. ഇപ്പൊ നീ എനിക്ക് ആരാ? എന്താ എന്താ പറഞ്ഞത്? നീ രാമന് സീതയെ പോലെ. നിജമാ? നിജം. നിങ്ങൾ എന്റെ രാമൻ.
ഇനി ഇത് നീ വേണം സൂക്ഷിക്കാൻ. എന്റെ എല്ലാ സമ്പാദ്യങ്ങളുടെയും ലോക്കറുകളുടെയും താക്കോൽ. ഇനി ഇത് നിന്റെ അരഞ്ഞാണച്ചരടിൽ ഇങ്ങനെ തൂങ്ങിക്കിടക്കണം. അതാണ് ഞങ്ങളുടെ ഒറ്റപ്പാലം കെട്ടിലമ്മ സ്റ്റൈൽ. ഒറ്റപ്പാലം. ഇത് നമ്മുടെ ആദ്യ രാത്രി. ഒരുപാട് രാത്രികൾ ഒരുമിച്ച് ആഘോഷിച്ച് എന്റെയും നിന്റെയും ആദ്യ രാത്രി. വീട്ടില്ല നിന്നെ ഞാൻ. ക്യാപ്റ്റൻ, ക്യാപ്റ്റൻ, എനിക്ക് എന്റെ മോളോട് പേശണം. ഹലോ മദർ, ഐ എം ക്യാപ്റ്റൻ ശ്രാവൺ. ഐ വാണ്ട് ടു ടോക്ക് ടു സായ, മൈ ഡോട്ടർ, മൈ ഓൺലി ഡോട്ടർ. ഐ വാണ്ട് ടു ടോക്ക് ടു ഹർ. ഡോണ്ട് ഡിസ്കണക്ട് ദ ഫോൺ. ഇന്ന് അവളുടെ ഡാഡിയുടെ വെഡിങ് ആയിരുന്നു. ഡോണ്ട് ഡു. வணக்கம் கேப்டன் ஸ்ராவன். உங்களுக்கு நாங்களோட திருமண வாழ்த்துக்கள். யாரு நீ? முகவரி சொல்லாமே. குணசேகரன் பாயிண்ட் பெட்ரோ, வெட்டிக்குலவா மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட், கல்லூரி மாணவன். நான் கொலம்போலிக்கு வந்ததே இதுக்கு தான். இதுக்கு மட்டும் சொல்லுங்க கேப்டன், சொல்லுங்க, என்னாச்சு உங்களுக்கு? நான் அப்படியே சொன்னேன் இல்லையா, எதிரிகள் வந்துருவாங்க. லங்காலட்சுமி, நிறுத்துங்க. ஆக்டிங் போதும் லங்காலட்சுமி. விடுதலை படை ஜெயிக்கட்டும். தமிழுக்கு அமுதென்று பேர், தமிழுக்கு அமுதென்று பேர். அந்த தமிழெங்கள் உரிமை செம்பயிருக்கு வேர், அந்த தமிழெங்கள் உரிமை செம்பயிருக்கு வேர். லட்சுமி, போகலாம். நமக்கு அங்க நமக்கு ஒரு இடம் இருக்கு. நம்ம கனவு கண்ட மாதிரி நம்ம ஒருமிச்சு ஜீவிக்க வேண்டும். எல்லா கணக்குகளும் இதில் தருவதில்லையா? வா, வேகமா இந்த இடத்துல இருந்து நாங்கள் விலக வேண்டும். எல்லா கணக்குகளும் தீர்ந்தாச்சு. ஆனா ஒன்று மட்டும் பாக்கி. என்னது? ഇനി ലങ്കക്ക് നിന്റെ ആവശ്യമില്ല. നിന്റെ ജോലി കഴിഞ്ഞു. ഉനക്ക് വിടേ ഡോക്ടർ ഗുണശേഖര.
മതിയാ? ക്യാപ്റ്റന്റെ ബിസിനസ് എതിരാളികൾ யாராவது அவனை ஹையர் ചെയ്தோ? நோ. அவனோட பேர் என்ன? தெரியாது. ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லை. அவனோட ஸ்ரீலங்கன் பேக்ட்ராப்பை பற்றி இதுவரைக்கும் ஹோப்ஃபுல் நியூஸ் ஒண்ணுமே கிடையாதே. மேபி ட்ரிங்கோமாலி ஓர் பத்திகுலாவா அப்படித்தான் நினைக்க வேணும். எனிவே ஹி இஸ் டெட். மிஸ்ஸஸ் ராவன், நீங்களோட கரேஜ் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம் தான். அந்த நைட் என்ன நடந்திருக்குது? We want to hear it once more. Tell Lenga. വെടി സത്യം കേട്ടാണ് ഞാൻ അങ്ങോട്ട് ഓടിപ്പോയത്. അവിടെ ചെല്ലുമ്പോ ക്യാപ്റ്റൻ പെട്ടെന്നാണ് ആരോ ഒരാളുടെ ശബ്ദം ഞാൻ കേട്ടത്. திருமண வாழ்த்துக்கள் மிஸ்ஸஸ் கேப்டன். എന്നെ കാപ്പാത്തിക്കാൻ സത്യം വന്ന ഭാഗത്തേക്ക് ഞാൻ ഷൂട്ട് ചെയ്തു. ഇത് എന്റെ വിധി, എന്റെ കെട്ട നേരം. ക്യാപ്റ്റന് പോലെ ഒരാൾ കരയ്ക്ക് താഴെ അനങ്ങപ്പെട്ടാണ്ട് അങ്ങനെ കിടക്കുന്ന It's really unbearable. I know, Mrs. Ravan. I'm really sorry. But he's like Ravanan giant. He has 10 faces. 10 முகம் இருக்கு, உயிர் இருக்கு. அப்படி ஒன்று அவங்க தைரியத்தை தளர்த்த முடியாது. நிச்சயமாய் திரும்பி வருவார் அவர். You're right. கேப்டன் இப்ப எங்க இருக்குது ரொம்ப ரகசியமான விஷயம் தான். அது வந்து யாருக்குமே தெரியக்கூடாது. That's right. அவங்க செக்யூரிட்டிக்கு அது வந்து ரொம்ப முக்கியம். Mind it. இந்தியாவுக்கு ஷிஃப்ட் பண்ணதுக்குள்ள டிசிஷனோட கேப்டன் has he agreed to it? ஆமா, ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் டிஸ்போஸ் பண்ணதுக்குள்ள நீக்கம் தொடங்கியாச்சு. Oh, that's good. That's really good. கடைசியில இந்த ராவணன் தோத்துட்டான் இல்ல? காம லீலகளின் ராஜா ക്യാപ്റ്റൻ ശ്രാവൺ. കാല് തളർന്ന് എഴുന്നേറ്റ് നടക്കാൻ പോലും കഴിയാതെ ഇനി കൊളംബോയിലെ ക്ലിയോപാട്രമാർ ക്യാപ്റ്റനെ കളിയാക്കും, സഹതപിക്കും, പരിഹസിക്കും. ഈ സായിക്കതൊന്നും സഹിക്കാനാവില്ല. ക്യാപ്റ്റൻ രക്ഷപ്പെടണം, ഈ ലോകത്ത് നിന്ന് രക്ഷപ്പെടണം. അതിനൊരു വഴിയാ സൈനൈഡ്, പെയിൻലെസ് പോയിസൺ സൈനൈഡ്. ജീവിതകാലം മുഴുവൻ അടിമയാവാൻ മണിസ്വാമിയെ പോലെ വിട്ടിയല്ലോ മകൻ സായിറ. മതി, ഒരുപാട് മതിച്ചില്ലേ? ഇനി ഞങ്ങൾ അനുഭവിക്കട്ടെ. ലങ്ക, വിശ്രമം എന്നാൽ മരണമാണെന്ന് അഹങ്കരിച്ച് പറഞ്ഞിരുന്ന ഞാനാണിപ്പോ ഇങ്ങനെ ചതിച്ചു. നീ ഒഴിച്ച് ആദ്യം ജന്മം തന്ന പോളിയസ്റ്റർ കിങ് അച്ഛാന്ന് വിളിക്കാൻ അനുവദിച്ചില്ല. തെണ്ടി മകനേക്കാളേറെ നിലക്കണ്ണാടിയെ ലാളിച്ച സെക്സ് ബോംബിനും ഞാൻ അമ്മയെന്ന് വിളിക്കാൻ പാടില്ല. ചൈൽഡ് ബ്രദർ. കൊച്ചു കൊച്ചു മാജിക്കുകൾ കാട്ടി മയക്കി രക്തമൂറ്റി കുടിച്ച ഇന്ദ്രാണിമാരും ചതിച്ചു. അയ്യോ, എന്നാச்சு? എന്നാச்சு സാർ? ആര് പറഞ്ഞു നിന്നോട് ഈ മുറി വരാൻ? Get out! ലങ്കക്കാ, அது அக்கா சார் கூப்பிட்டாரு. போய் அந்த ரூம் க்ளீன் பண்ண. ஐயோ, இந்த சார் என்ன இப்படி? அப்பா, you are a dying patient? സായാ, ആര് சொல்லி തന്ന இந்த மாதிரி കെട്ട വാർത്തകൾ? സായി അങ്കിൾ പറഞ്ഞു പപ്പ പോകുന്നിടത്ത് മോളെയും കൊണ്ടുപോകണം, ഞാനും വരും.
ലങ്ക അക്ക അല്ല, അമ്മ. മോളുടെ മമ്മയാ അത്. നല്ല കുട്ടിയായിരിക്കണം. മമ്മയ്ക്ക് മോളെ എന്തിഷ്ടാണെന്നറിയോ? ആണോ? என் கண்ணு ராசாத்தி. இந்த அம்மா சொன்னது மட்டும் நீ கேட்கணும், சரியா? வேற யார் சொன்னாலும் கேட்க வேண்டாம். அந்த சாய் அங்கிள், கோகிலாக்கா വേണ്ട. എന്റെ മോൾക്ക് ദാ ഈ മമ്മയുണ്ട്. മമ്മയോട് മാത്രം സംസാരിച്ചാ മതി. ലങ്ക, ലങ്ക, என் பிஸ்டல் எங்க? அது வந்து அது எனக்கு வேணும். எதுக்கு இப்போ? அது எப்போ என் கையில இருக்க வேண்டும். சுட்டு தள்ளுறேன். திங்கள் தாருளியே அழகின பூங்கொடியே சிசிர நிலாவலையே மிழிகளிலாதிரையே குயிலுகள் தேங்கி நிவிட வாங்கி பிரியாராய் குதித்தீரே பாடா தங்க திங்கள் தாருளியே அழகின பூங்கொடியே இளம் தளிர்மாறில் வழுதிய தாளம் ஒரு விரல் தூரம் தான் தரள ஜீவன் தாமர நூலாய் உணருக நறுவெண்ண போல் அருளித ராத்திரி சுரபில காத்ரி சுககானம் மதியோளம் பகரா தங்கத்திங்கள் தாருளியே அழகின பூங்கொடியே திங்கள் தாருளியே அழகின பூங்கொடியே சிசிர நிலாவலையே மிழிகளிலாதிரையே உயிலுகள் தேங்கி நிவிட வாங்கி பிரியாராய் கொதித்தீரே பாடா தங்கத்திங்கள் தாருளியே அழகின பூங்கொடியே
fully loaded. தெரியும். சுடுங்கோ. കൊല്ലട്ടുമാ? കൊന്നതാ. നിന്റെ കൈ കൊണ്ടാവുമ്പോ സന്തോഷം. എനിക്ക് വേദനിക്കില്ല. பழைய ராவணனுக்கு 10 சாபம் இருக்கு. அதுல ஒண்ணு என்ன சாபம்னு தெரியுமா? என்ன சாபம்? நலகுபேர சாபம். அது என்னன்னு தெரியணுமா? ഇഷ്ടമില്ലാത്ത പെൺകുട്ടിയെ തൊട്ടാ രാവണന്റെ തല വെടിക്കുമേ, പൊട്ടിത്തെറിക്കും. ലങ്ക രാവണന് വെറും ഒരു പെണ്ണല്ല. ലങ്കയില്ലെങ്കിൽ ഈ രാവണനില്ല. ലങ്ക இந்த ராவணனுக்கு மட்டும் சொந்தம். ഇന്ത്യയിലേക്ക് പോകുന്നത് വരെ എന്റെ കൂടെ നീയും മോളും മാത്രം മതി. ഇനി ഇവിടെ മറ്റാരും വേണ്ട. നീ ആ ഫോണിങ് എടുക്ക. എനക്കിപ്പോ ഫോൺ? കോകിലെ എനിക്ക് സംശയമുണ്ട്. മർക്കസിനോട് പറയണം. ഏയ്, അവൾ വന്ന് ചിന്ന പൊണ്ണു, അനാഥ. എനിക്ക് അവളെ വിശ്വാസമില്ല. കണ്ണ് കാണാത്ത നിന്നെ കബളിപ്പിക്കാൻ എല്ലാവർക്കും എളുപ്പമാണ്. അത്രയ്ക്ക് വിശ്വാസം ഇല്ലെങ്കിൽ അവളെങ്ങ് പറഞ്ഞു വിട്ടേക്ക്. എതൊക്കെ പോലീസ്? വിളിക്കേ, അവളോട് ഞാൻ പറയാം. അൻപോട് കാതലൻ പെൺമണി നീ അങ്ങ് இவன் தானே கேப்டனை ஷூட் பண்ணா. நம்ம நினைச்சதெல்லாம் பலிக்க போயோ. கேப்டன் உயிர் நம்ம கையில. தமிழுக்கு அமுதென்று பேர். சுபாஷ். அந்த தமிழ் எங்கள் உரிமை செம்பயிற்கு வேர். தெரியும்ல கோகிலா, போதும் நாடகம். சார், லங்காக்கா ஏமாத்திட்டாங்க. നീയാണ് ചതിച്ചത്. அல்ல சார். പോ വെളിയെ. அல்ல சார். Get out! கோகிலா, நீ என்ன விட்டு போறியா? வேண்டாம், கிட்ட வராத, என்ன செய்யாத. யார்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன். ஒரு வாக்கு கூட சொல்ல மாட்டேன். இன்று நீ, நாளை சாயரா, அதுக்கப்புறம் சாயா, அதுக்கு பிறகு உங்களோட கேப்டன். ക്യാപ്റ്റൻ കോഹ്ലിയെ പറഞ്ഞു വിട്ടുന്നു. അതേ സായി, സത്യമാ. கேப்டன் கோகிலி പറഞ്ഞു விட்டு. கேப்டன் நின்னையும் கோகிலி ஒக்க சம்சயம் இப்போ. எனக்கு தெரியும்டா, நீ நல்லவன். நான் சொல்ற வரைக்கும் நீ வீட்டுக்கு வர வேண்டாம். ലങ്ക, കോകില போய் സായി വന്നു. அவனுக்கு டைம் இல்லையா? நம்ம போட் எல்லாம் விக்கிறதுக்கு அலைஞ்சுக்கிட்டு இருக்கானா? என்னதான் இருந்தாலும்
உங்களை பார்க்கறதுக்கு ஒரு வாட்டி. கர்மம், நன்றி இல்லாத കൂട്ടം. എല്ലാം ഞാൻ അറിയുന്നുണ്ട്. എല്ലാരെയും എനിക്ക് മനസ്സിലായി. എതുക്ക് വർത്തപ്പെടുற? ജീവിതത്തിൽ ഒരുപാട് അട്ടഹസിച്ചവനല്ലേ ഞാൻ. கேட்டு நீ தான் திறந்தியா பாப்பா? இங்க வேற யாரும் இல்லையா? I don't know. ഞാൻ മമ്മിയെ വിളിക്കാം. எனக்கு வந்து ക്യാപ്റ്റനെ താൻ பார்க்க வேண்டும். നിങ്ങൾ കണ്ടോളൂ ജയൻ, അത്ഭുതങ്ങൾ സംഭവിക്കും. സ്പെഷ്യലിസ്റ്റുകൾ തോറ്റെടുത്ത് അവൾ ജയിക്കും. ലങ്കയുടെ സ്നേഹമാണ് എന്റെ മരുന്ന്. മോളെ, സായ മോളെ, நீ எதுக்கு கூப்பிட்ட? எங்க போய் நீ? டாக்டர் வந்திருக்காரா? ஹாய் புவா. யார் அது? இங்க யார் இருக்கா? ஐ அம் ஜெயன், ஜெயன் சிகரியா, உப போலீஸ் பரிஷத். எஸ்ஐயோ, கடவுளே, கதிர்காமதையோ. அவ கூப்பிட்டப்போ டாக்டர் வந்திருக்காருன்னு நினைச்சேன். சாரி, நான் குளிச்சிட்டு இருந்தேன். லங்காலட்சுமி ஞானகுப்பன். ஞானகுப்பன் என் அப்பா. அவரோட பேர் தான் லங்காலட்சுமி. இப்ப நான் மிஸ்ஸஸ் ஸ்ராவன். உங்களுக்கு இந்தியாவுக்கு போவதுக்கு பாஸ்போர்ட் தேவை. அதுக்கு எனக்கு பாஸ்போர்ட் இல்லையே. மிஸ்ஸஸ் ராவன் உங்களுக்கு பாஸ்போர்ட் ரெடி. என் சொந்த ரிஸ்க்ல தான் போலீஸ் வெரிஃபிகேஷன் அவாய்ட் செய்ய வச்சது. லங்காலட்சுமி பேர்ல போலீஸ் கேஸுகள் எதுவும் கிடையாதுன்னு நான் நம்புறேன். ரொம்ப நன்றி இந்த லங்காவை விசுவசிச்சதுக்கு. செக்யூரிட்டியை பற்றி மேடம் இனிமேல் கவலைப்பட வேண்டியது இல்லை. இட்ஸ் a matter of 4 or 5 days. அது வரைக்கும் கேப்டனோட செக்யூரிட்டி அது எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். நாளைக்குள்ள இனிமேல் எந்த அட்டாக்கும் வராது. மேடத்துக்கு வீடு காங்கேசன் துறை தானே? ஆமா. அங்க யாரு இருப்பார்கள்? யாருமே இல்ல, எல்லாரும் இறந்து போச்சு. வீடு வாசல் எதுவுமே இல்ல. சாரி, காங்கேசன் துறையில எந்த பக்கம்? மாவட்டபுரம் கோவிலுக்கு கிட்ட ஒரு புகையிலை தோட்டம் இருக்கு, அதுக்கு பின்னாடி. ஓகே ஓகே, சும்மா கேட்டேன். சரி மேடம். நீ போடா என் வீட்டை தேடி. பெரியவரே, இது யாருன்னு தெரியுமா? இது நம்ம குணா. இவங்க வீடு அதுதானே. நீங்க யாரு? அவன் ஃப்ரெண்டு. பார்த்து வாங்கோ, அங்கெங்கெல்லாம் குழுமம் இருக்கும். அறுமுகம், நல்லா தண்ணி ஊத்துறா. சீக்கிரம். கிடைக்க மாட்டேன்.
mine. ஏது பேடிச்சு போயில Captain. நீயோ லங்காவின் ராவணன். தூங்கு தூங்கு, நல்லா தூங்குங்க. Captain Shravan has given the power of attorney in his wife's name. Till further notice, she will be the sole authority to handle all the property deals and financial matters on his behalf. So, I, Mrs. Lanka Shravan, being his wife, do hereby give consent to sell the Manigiri villa, which was being occupied by Mr. Shravan for the past 4 years. Kindly do the needful. Thanking you, Mrs. Lanka Shravan, Santa Maria, Butala, Nigambu Road. Lanka! என்ன இது? Agreement வாசிக்க முடியல. சின்ன அச்சுரங்கள் டைப் செய்து வச்சிருக்கு. സായി ഗേറ്റുക്ക് പുറത്ത് നിൽപ്പുണ്ട്. ക്യാപ്റ്റൻ അവനെ കാണുന്നത് ഇഷ്ടമല്ലല്ലോ. അതുകൊണ്ട് ഞാൻ അവനെ അകത്ത് കടത്തിയില്ല. സൈലൻസ്. മയക്കമാ കലക്കമാ മനതിലേ കുഴപ്പമാ. Saya! 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 Ma'am, I buwa. Kadachadu. அப்படியா? எனக்கு தெரியும். கேப்டனுக்கு வேண்டி நீ ரொம்ப கஷ்டப்படுறேன்னு. நன்றி, ரொம்ப நன்றி. எங்க இது எங்க இருந்து வாங்கியாச்சு? அது அக்கா சொல்லிடத்துல இருந்து.
സിലോണിയ ഡയമണ്ട്സ്. യെസ്. പോയി ബാക്കി എല്ലാ ബംഗ്ലാവോட சேல் டீட் டிராஃப்ட் செய். പെട്ടെന്ന് വേണം. പർച്ചേസ് ചെയ്യുന്നവരോട് சொல்லுங்க. கேப்டனுக்கு கரன்சி ஆயிட்டு வேண்டாம், டைமண்ட்ஸ் ஆயிட்டு போதும். இந்த மாதிரி அருமையான டைமண்ட் நெக்லஸ் அக்கா ഞാൻ ക്യാപ്റ്റനെ ഒന്ന് കണ്ടോട്ടെ. முடியாது முடியாதுன்னு சொல்லியாச்சு. நானல்ல, அவரு. கேப்டன் தெரியுமா உனக்கு இது எந்தானு தெரியுமா? இதுதான் கேப்டன் ராயல் மேன்ஷன், லோட் ரோடில் உள்ள மானிகிரி. நல்ல விலைதான், 1.5 கோடி வரும். நான் யூடியூப் சேல் பண்ணியாச்சு. 1 கோடி தான் கிடைச்சது. இதுதான் மானிகிரி ஜுவல், பிளாட்டினம் வித் டைமண்ட்ஸ். ലങ്ക നിനക്കെന്താ ഭ്രാന്ത് പിടിച്ചോ? 1 கோடி எனக்கு கைப்பிடியில் ஒதுங்கன வந்தேன். நான் அவன்கிட்ட பிரத்யேக சொல்லியிருந்தேன். பாவன் சாய், நல்ல பையன் தான், ஒரு தப்பு அவன் பண்ணல. தினமும் காலையில வரும் உங்களை பாக்குறதுக்கு. அருணா மிரட்டி விடும். எப்படி என்றுக்கு സായി സായി போயாச்சு. இனி பாக்கியுள்ள பில்டிங்குகள், போட்டுகள், உங்களோட சம்பாத்தியங்கள் எல்லாம் எனக்கு இது போல சின்ன சின்ன பாக்கெட்டுகள் இல்லாக்கணுமே. அப்பதானே ஏன் பேக்கிங் ஈஸி ஆகும். லங்கா சண்டாளன் நாய, நான் அக்னி, லங்காக்னி. தீ என் உயிருக்கு தீ பிடிச்சாச்சுடா. உன்னை சுட்டி எரிக்கணும். அதுதான் 2 வருஷம் முன்னாடி நான் எடுத்த முடிவு. அதுக்கு சந்தர்ப்பம் இதுதான். இதுதான் நாயே. என் குரடி நடுவே எப்படி இருந்தது? ஸ்கூல்ல டிராமா காம்படிஷன்ல எப்போ இருக்குதா ஃபர்ஸ்ட்? காங்கேசன் துறை லங்கா லட்சுமி ஞானக்குப்பன், அதுதான் என் முழு பேர். லங்கா லட்சுமி ஞானக்குப்பன் சொல்லுடா. நீ பயந்துட்ட. பொண்ணுக்கு போயாச்சா? நான் கிளீன் பண்ணி தரேன். உண்மைகள் ஒருபோதும் உறங்குவதில்லை, உறங்கவும் கூடாது. புரிஞ்சுதா ஸ்ராவணா? சத்தியம் மொழிக்கல் உறங்கலடா. இல்லங்க ஒண்ணும் மறக்கல. காங்கேசன் துறையில ட்ரிங்கோ மாலையில நீ செய்ததை மறக்க முடியுமா? நீ ஒரு வேட்ட நாய், வேலை பிடிச்ச நாய். டாக்டர் குணா எல்லாம் என்கிட்ட சொல்லியிருக்காரு. நீ அங்க வரும்போது நான் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்ல இருந்தேன், யாழ்ப்பாணத்துல. அப்ப எனக்கு மனோவியாதி, பைத்தியம். எங்க அப்பா, சித்தி, அண்ணன், தம்பிகள், என் உறவினர்கள், நீ எல்லாரையும் சுட்டு கொண்டுட்ட. எதுக்குடா? ஞாபகம் இருக்கா? இருக்காது, இருக்காது, இருக்காது. பாவ என் அப்பா கேப்டன் ஷாவன் கிட்ட அழுது கெஞ்சி கேட்டாரு. நீ கேட்கவே இல்லை. அவரோட பாவம் பள்ளிக்கூட வாத்தியார், நிரபராதி. எதுக்கு நீ அப்பாவை சுட்டு கொண்ட? சொல்லு, சொல்லுடா ஓட்ட போல ஷாவனா. எதுக்கு நீ லங்காவுக்கு துரோகம் பண்ண? எதுக்குடா நீ லங்காவுக்கு வந்த? சமாதானம் ஸ்தாபிക്കാൻ. சமாதானம் கிடைச்சதா? கிடைக்காது. லங்காதன் டியூட்டி. எங்க மண்ணு, எங்க மக்கள்கிட்ட உயிர் எடுக்கிறதுக்கு உனக்கு டியூட்டி கொடுத்தது யார்? சொல்லுடா. பதில் சொல்ல முடியலையா? மறுமொழி இல்லையா?
தேதி ஞாபகம் இருக்கா? அந்த நாள் நான் உன்னை முதலாக சந்திச்ச நாள். நான் உனக்கு தந்த முதல் பரிசு இந்த சங்கு. வெறும் சங்கல்ல, அப்ப இதுக்குள்ள உன் மரணம் இருந்தது. ஆனா நீ தப்பிச்சுட்ட. பாம்பு வெடிக்கல, நீ சாகவே இல்லை. பாக்கியவான், ரொம்ப பாக்கியசாலி. ഞാൻ വിശ്വസിക്കുന്നില്ല. നീ എന്നെ കൊല്ലാൻ വന്നവളല്ല. புதிய சங்குக்குள்ள புதிய பாம்புடா, ரொம்ப பவர்ஃபுல். லங்கா, கூல் டவுன். கேட்டு பாருடா கண்ணா, கடல் சங்குக்குள்ள பூகம்பம் நடக்கிறது எப்படின்னா சாயக வச்சு கழிக்கட்டும். அவளுக்கு இந்த டாயினா ரொம்ப ഇഷ്ടപ്പെടും. സായമോളെ കൊല്ലാൻ നിന്നെ കൊണ്ട് പറ്റില്ല ലങ്ക, പറ്റില്ല. முடியும், நான் செஞ்சு காட்டுறேன். தூங்கு, நல்லா தூங்கு நீ. വാ ലങ്കാലക്ഷ്മി ജ്ഞാനക്കൂപ്പൻ, ഈ സാരിയിൽ നീ സുന്ദരിയായിട്ടുണ്ട്. ശരിക്കും സെൻഷ്വസ്. കേൾക്കുന്നില്ല இந்த ശബ്ദം? ഇല്ല, മരണത്തിൻ ശബ്ദം ഇത്. മരണത്തിന് ശബ്ദമുണ്ടോ ലങ്ക? സൈലന്റ് ഡെത്ത് കേട്ടിട്ടില്ലേ നീ? மரணம் கேப்டன் ஸ்ராவனை தேடிதான் வந்து கொண்டிருக்கிறது. ജനിച്ച കാലം മുതൽ അതങ്ങനെയാണ് ലങ്ക. പക്ഷെ തേടി വരുന്നത് രാവണനെ ആകുമ്പോ മരണത്തിനും ദൂരം കൂടും. அப்படியல்ல கேப்டன், இது லங்கா விதிச்ச விதி. இன்னைக்கு தேதி 16, 20ஆம் தேதி காலை கேப்டன் ஸ்ராவனுக்கு முடிவு காலம். சந்தோஷம். காங்கேசன்துறையிலும் ட்ரிங்கோமாலிலும் வத்திகலோயிலும் ഒരുപാട് അപ്പാവി മക്കളെ കൊണ്ടോടിക്ക അതേ ദിനം അതേ രാത്രിക്ക് ക്യാപ്റ്റൻ ശ്രാവന്റെയും മകളുടെയും ഉടലുകൾ അസഹ്യமான ദുർനാற்றത്തെ ഏർപ്പെടുത്തും. ചീഞ്ഞു നാർന്ന രണ്ട് മാംസക്കെട്ടുകൾ. அந்த டைம்ல லங்கா லண்டன்ல அவளை ஏதாவது ஒரு லோக்கல் நியூஸ் பேப்பர்ல யாரும் கவனிக்காத ஒரு 2 காலம் நியூஸ். அது போதும் லங்கைக்கு. ലങ്ക, I missed. In the beauty ഇത്രയും കാലം ഞാൻ മിസ് ചെയ്തു. കോപം വരുമ്പോഴാ നിനക്ക് കൂടുതൽ ഭംഗി. എപ്പോ ഇപ്പടിയേ ഇരിക്കണം. റാവിഷിംഗ് ബ്യൂട്ടി.
വീണ്ടും ഉറക്കി. സാമർത്ഥ്യം കാണിക്കരുത്. ഫോണില് ഫ്രണ്ട് നായരം സംസാരിച്ചു. ഹലോ ഹലോ ക്യാപ്റ്റൻ, ഹൗ ആർ യു? ഐ എം ഓൾ റൈറ്റ്. കുറെ നാളായി ഞാൻ ട്രൈ ചെയ്യുന്നു. ലങ്ക പറഞ്ഞിരുന്നു മലൈകയ്ക്ക് ക്യാപ്റ്റനെ വന്നൊന്ന് കാണണം, കണ്ട് ക്ഷമ പറയണം. അവളുടെ ഒരു ആഗ്രഹമാണ്. അവളങ്ങോട്ട് വരട്ടെ. ശരി. താങ്ക് യു ക്യാപ്റ്റൻ. மலைக்கா, நான் அவளோட சொல்லியாச்சு. ராமனுக்கு சீதையை போலையான உனக்கு நான் என்று. உண்மையில எனக்கு ஆசை, அடங்காத காதல்னு சொல்லியாச்சு. எல்லாம் நடிப்புடா. திருமணம் முடிஞ்சாச்சுல, அது ஏன் பிளான். അതെൻ ഭാഗ്യം. അതുകൊണ്ടല്ലേ നിന്നെ എനിക്ക് കിട്ടിയത്. ആര്യൻ, Aryan, shut up, Aryan. Aryan, shut up. Shut up, Aryan. ஏழு புல்லட்டுகள் இங்க பீஸ் பீஸா வெடிச்சு போச்சு. உன்னோட அருமை ஆரியன், நான் லிங்கலட்சுமி கொന്നു. ഇത് അവൻ രക്തം, വേട്ടനായി രക്തം. മനുഷ്യരക്തത്തിൽ മുങ്ങിക്കുളിച്ചവനായി ശ്രാവൺ. ആ എന്നെയാ നീ നായയുടെ ചോര കാണിച്ച് പേടിപ്പിക്കുന്നത്? ஆமா தெரியும்டா, நீ பீகரே. ലങ്ക. நான் லங்கா இல்லடா, லங்கா லக்ஷ்மி. கேப்டன், லங்கா உன் கூட ஓட்ட பழத்துக்கு வரும். அதுக்குதான் நான் கூட அவ கொண்டுட்டேன். பாவி, கெட்ட கெட்ட விஷயங்களை சொல்லி தந்து அவன் என்ன மாத்திட்டான். உன்னை கொண்டு நான் சங்கத்து கூட வாழணும்னு அவன் ஆசைப்பட்டான். நான் அவனை சுட்டு கொண்டுட்டேன் எனக்கு வேண்டி. ஆனா இப்போ என் லட்சியம் மட்டும்தான் எனக்கு முக்கியம். அதுக்கு நான் யாரையும் கொலை செய்வேன். அந்த அப்பாவி பொண்ணு இல்லையா கோகிலா, அவளை நான் கொன்னுட்டேன். എനിക്കുള്ളിൽ ഒരു രാവണനുള്ളതുപോലെ നിനക്കുള്ളിലുമുണ്ട് ഒരു രണ്ടാമൻ. നീ ആരെന്ന് നിനക്കിപ്പോഴും தெரியாது ലങ്ക. നീ ഇപ്പൊ ലങ്കയാണോ? കാങ്കേശം തുറൈക്കാരി ആസിരിയർ ജ്ഞാനക്കൂപ്പൻ മകൾ ലങ്ക. ആ ലങ്കയ്ക്ക് ഒരിക്കലും ഒരാളെയും കൊല്ലാനാവില്ല. 15ാമത്തെ വയസ്സിൽ ലങ്കാലക്ഷ്മിക്ക് പിടിപെട്ട മനോവ്യാധി, ഭ്രാന്ത്. അതാണ് ലങ്ക നിന്നെ കൊണ്ട് ഇതൊക്കെ ചെയ്യിക്കുന്നത്. ലങ്കാലക്ഷ്മി നിന്നെ പൂർണ്ണമായും കീഴ്പ്പെടുത്തുന്നതിന് മുമ്പ് ഒരല്പം ലങ്ക നിന്നിൽ ബാക്കിയുണ്ടെങ്കിൽ നീ കേൾക്കണം. ആ ലങ്കാലക്ഷ്മിയോട് വീണ്ടും വീണ്ടും ചോദിക്കണം, എന്തിനു വേണ്ടി, ആർക്കു വേണ്ടി ഇതൊക്കെ ചോദിക്കണം. ചോദിക്കണം. நமக்கு முக்கியம் நம்ம உயிர் அல்ல, நமது மண்ணு தான், நம்ம நாடு தான். எனக்கு உனக்கும் மண்ணோடு துரோகம் செய்தவன் அவன். அவனை கொல்ல வேண்டும். முடியாது. உயிரோடு இருக்க கூடாது. என்னால முடியாது. லங்காலட்சுமி ஞானக்குப்பன், அது உன்னாலே மட்டும் தான் முடியும். கேப்டன் ஸ்ராவணை கொல்லுகின்ற கடமை உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். லட்சுமி, நான் சொல்றது கேளுங்க, உன்னாலே அது முடியும். தமிழுக்கு அமுதென்று பேர். தமிழுக்கு அமுதென்று பேர். தமிழுக்கு அமுதென்று பேர். முடியாது கேப்டன், இந்த ஜென்மத்தில் எனக்கு ஒண்ணு கொல்ல முடியாது. உன் பொண்ணு சாயா, நான் அவளுக்கு அம்மா தானே. எப்படி நான் கொல்றது? தொலைச்சிட்டேன்டா, தொலைச்சிட்டேன். ஆனா என் லட்சியம், என் மம்மி, என் லங்கா. கேப்டன், கேப்டன்,
தங்கச்சி எப்ப வந்தீங்க? ரொம்ப நேரமாச்சா? அதே யூ ஆர் லக்கி லிங்கா. அங்கே நில்ல, உள்ள வராத. வாட்? இது ஏன் வீடு, ஏன் சட்டம். அத சொல்றதுக்கு நீங்க யார்? நான் வந்து இப்ப யாருன்னு உனக்கு தெரியாதா? இப்போ நான் ஹவுஸ் கீப்பர் தான் நினைச்சிட்டு இருக்கியா? ப்ளீஸ் கேப்டன் எனக்கு பார்க்கணும். எனக்கு அவர்கிட்ட பேச வேண்டும். எதுக்கு? மன்னிப்பு கேட்கணுமா? நீதான் அவருடைய நெஞ்சில ஆணி அடிச்சது. இப்ப மன்னிப்பு கேட்கறதுக்காக வந்துட்டா. முடியாதுடி. லெங்கா, நீ என்ன கூப்பிட்ட? நீயா? நான் வந்து அவருடைய மிஸ்ஸஸ் கேப்டன் ஷாவன். உள்ள எனக்கும் கேப்டனுக்கும் ஹனிமூன் நடக்குது. ஜஸ்ட் இப்ப நாம போ. என்ன ஷாவன் சொல்லுங்க. நான் இப்ப வரேன்டா கண்ணா, இப்ப வரேன். இல்ல இல்ல, நான் அவளை உள்ள விட மாட்டேன். வருவா. நீ கேக்கலையா? உன்னை பாக்குறதுக்கு அவருக்கு சந்தோஷம் இல்லையா? நீ இப்ப போ. லங்கா, നീ അവിടെ ചെല്ലുന്നും വിളിക്കുന്നൊന്നും ഇപ്പൊ ക്യാപ്റ്റൻ ഇഷ്ടമല്ല. അവിടെ ലങ്കാക്ക മാത്രം മതി ക്യാപ്റ്റൻ പറയൂ. എനിക്ക് സംശയമുണ്ട്. ലങ്കാക്ക നമ്മൾ വിചാരിക്കുന്ന പോലെ ആളത്ര ഇന്നസെന്റ് ആണെന്ന് തോന്നുന്നില്ല. ഞാൻ എന്തായാലും ക്യാപ്റ്റൻ ഒന്ന് കാണുന്നു. ആ ചെല്ല്. Hey, Peter! You? Oh! கண்ணீர். இன்னைக்கு ராத்திரி கேப்டனுக்கும் லங்காவுக்கும் கடைசி ராத்திரி. லாஸ்ட் நைட். நாளைக்கு நேரம் கேப்டனோட உயிர் இந்த சரீரம் விட்டு பறந்துடும். இது நம்ம 2 பேருக்கும் சாயமோளுக்கும் ஓட்டப்பாலத்துக்கு பறக்கானுள்ள டிக்கெட்ஸ். 3 சீட்டு நாளைக்கு காலியா இருக்கும். ஏன்னா நீங்க 2 பேரும் காலி ஆயிடும். நான் லண்டன்லேக்கு பறந்துடும். ஹிச்சு. இது என்னன்னு தெரியுமா? தெரியும். சயனைட். உயிர் போகிறதுக்கு 2 செகண்ட் போதுமே. சாயமோள் 1 செகண்ட் போட வேண்டி வரல அல்ல? சாயா மோளு ஜூஸ் குடிச்சிட்டு படம் வரைக்கலாம். மோளே ஸ்வீட் ஜூஸ்.
Captain Shravan, സുന്ദരൻ, യൂണിഫോമിൽ. ക്യാപ്റ്റൻ, ഇപ്പൊ നിന്റെ എല്ലാ ബോട്ടുകളും സ്വത്തുക്കളും ദാ ഇത് എന്റെ കയ്യില. ലണ്ടനിലേക്ക് ഞാനൊന്ന് പോകും. എന്നെ അനുഗ്രഹിക്കണം. എനിക്ക് മോളെ ഒന്ന് കാണണം. പോയാച്ചി, പരലോകத்துக்கு போயாச்சு, உனக்கு முன்னாடி போயாச்சு. എന്റെ സായ മോളെങ്കിലും உனக்கு சென்டிமெண்ட்ஸோ? ஒட்டங்கடா நாயே. இனி பால் சாப்பிடலாம். உன்னோட எல்லா தாகവും இதோட தீரணும். சாப்பிடுற கண்ணா. നീ തരുന്ന ഈ മരണം എനിക്കിപ്പോ അനുഗ്രഹം. Open the gate. Captain, தூங்கிக்கிட்டு இருக்காரு. Come on, open the gate.
നിന്നെ ഞാൻ കൊണ്ടുപോവുക എന്റെ കൂടെ. கடலேழும் வாழும் இதயத்தின் கண் கனவோரம் இலங்கை பனிகால சாரல் அழகோடும் காதல் கோவிலிடம் தேடும் இவளங்கை മിഴികൂറും പ്രേമത്തിൻ മരതകമാം മോഹത്തിൻ അഴകു ഞാൻ വരമായ സീതാതൻ കനിവേറും കഥ പാടും കടലേഴും വാഴും ഇതയത്തിൻ കണ്ടൽ കണ്ട കനവോളം അതിലങ്കേ